இந்தியாவில் ராக்கெட்டுகளை ஏவ ஸ்ரீஹரிகோட்டா இருக்கும்போது, ரெண்டாவதா குலசையில இரண்டாவது ராக்கெட் ஏவுதளத்தோட தேவை என்ன அப்படின்றத பத்தி சுருக்கமா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையேல பார்க்கலாம் வாங்க. இந்தியால இருந்து ஏவப்படும் ராக்கெட்டுகள் எல்லாமே ஆந்திராவோட ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து தான் ஏவப்படுது. காரணம், இந்த இடம் பூமத்திய ரேகைக்கு நெருக்கமா இருக்கு. ஆனா இதை விட பூமத்திய ரேகைக்கு நெருக்கமா ஒரு இடம் இந்தியால இருக்கிறத ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது தூத்துக்குடி மாவட்டம், திருச்செந்தூர் வட்டம், குலசேகரப்பட்டினம் பகுதி தான். இங்கிருந்து ராக்கெட்டுகளை ஏவும் போது அது இலக்குக்கு குறைந்த எரிபொருளை கொண்டே அடைந்துவிடும். எனவே இங்கு இஸ்ரோவோட ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான பணிகளை மத்திய அரசு தொடங்கியிருக்கு. சில மாதங்களுக்கு முன்பு இதற்கான நிலம் கையகப்படுத்தும் பணி 100% முடிஞ்சிருந்தது. இந்த நிலையில 27 பிப்ரவரி 2024 அன்னைக்கு தமிழ்நாடு வந்திருந்த பிரதமர் நரேந்திர மோடி ஏவுதளம் அமைக்க அடிக்கல் நாட்டியிருக்காரு. இந்த குலசை ராக்கெட் ஏவுதளம் பத்தி இஸ்ரோ விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரோவோட இரண்டாவது ஏவுதளம் பத்தி கடந்த 28/2/2024 அன்னைக்கு தனியார் பத்திரிகையிடம் பேசிய இஸ்ரோவோட முன்னாள் இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஸ்ரீஹரிகோட்டால மட்டும் ராக்கெட் ஏவுதளம் அமைஞ்சிருக்கு. ஒரே ஒரு இடத்த மட்டும் நம்பி இருக்க முடியாது. ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால அங்க இருந்து ராக்கெட்டை ஏவ முடியல அப்படின்னா அதுக்கு மாற்றா இன்னொரு ராக்கெட் ஏவுதளம் தேவைப்படுது. விண்வெளித்துறையோட தற்போதைய ட்ரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிறிய ரக செயற்கைக்கோள்கள் தான் அதிகமா ஏவப்படுது. அதற்கு சிறிய ரக ராக்கெட்டுகளும் சிறிய ஏவுதளமுமே போதுமானது. நம்ம கிட்ட அந்த வகையான செயற்கைக்கோள்களை ஏவ SSLV ராக்கெட்டுகள் இருக்கு. SSLV ராக்கெட்டுகளை தயாரிக்க 120 கோடி ரூபாய் செலவாகும். அதே நேரத்துல SSLV ராக்கெட்டுகளை 30 கோடி ரூபாயில மட்டுமே தயாரிக்கவும் முடியும். அந்த மாதிரி ராக்கெட்டும் நம்ம கிட்ட இருக்கு. குலசையில விண்வெளி பூங்காவும் இப்போ அமைக்க போறாங்க. அங்கேயே இந்த பொருட்களை தயாரிக்கவும் இருக்காங்க. இது மூலமா பல செலவுகளை நம்மளால குறைக்க முடியும். விண்வெளி துறையில தனியாருடைய பங்களிப்பும் அதிகரிக்க போகுது. இப்படி நம்ம கிட்ட முழுமையா செட்டப்பா இருக்க ஒரு ஏவுதளம் இருக்கும்போது அதை தனியாரோட தேவைக்கும் நம்மளால பயன்படுத்திக்க முடியும். அது மூலமா வருமானமும் ஈட்ட முடியும். ஆராய்ச்சி மாணவர்களோட சிறிய செயற்கைக்கோள்களையும் மிக குறைந்த செலவுல எளிமையா நம்மளால ஏவ முடியும். பொதுவா கிழக்கு கடற்கரையோரங்கள்ல தான் ஏவுதளங்களை அமைப்பாங்க. அந்த வகையில குலசை ஏதுவான இடமா இருக்கு. குஜராத்ல கூட ஏவுதளம் அமைக்கலாம். ஆனா அது பூகோள ரீதியா அவ்வளவு பாதுகாப்பான இடம் கிடையாது. குலசை எல்லா விதத்திலையுமே ஏதுவான பாதுகாப்பான இடமா இருக்கு. பொருளாதார ரீதியாவும் பெரிய பலன்களை இது மூலமா நம்மளால எட்ட முடியும்னு அவர் சொல்லியிருக்காரு. கடந்த ஆகஸ்ட் 2022 இஸ்ரோவோட இரண்டாவது ஏவுதளம் அமையவிருக்கும் குலசையில இஸ்ரோ தலைவர் சோம்நாத் மற்றும் ஸ்ரீஹரிகோட்டாவோட விண்வெளி மைய விஞ்ஞானிகள் ஆகியோர் அதை பார்வையிட்டு ஆய்வு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் செய்தியாளர்கள் கிட்ட பேசிய இஸ்ரோவோட தலைவர் சோம்நாத், குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க சிறந்த இடம். இதுக்கான நிலம் கையகப்படுத்தும் பணி 100% நிறைவும் அடைஞ்சிருக்கு. ஆய்வு செஞ்சதுல எனக்கு முழு திருப்தியும் ஏற்பட்டிருக்கு. பாதுகாப்பு மற்றும் கட்டுமான பணிகளுக்காக அரசின் அனுமதிக்கான கோப்புகளும் இப்ப அனுப்பப்பட்டிருக்கு. விரைவில் கட்டுமான பணிகளும் துவங்கும். சிறிய ரக ராக்கெட் குலசேகரப்பட்டினம் ஏவுதளத்துல இருந்து விண்வெளிக்கு ஏவப்படும். செப்டம்பர் மாதத்துல ஸ்ரீஹரிகோட்டால இருந்து புதிய ராக்கெட் ஏவப்பட உள்ளது அப்படின்னு அவர் அன்னிக்கே சொல்லியிருந்தாரு. குலசைக்கும் ஸ்ரீஹரிகோட்டாவிற்கும் உள்ள புவியியல் வேறுபாடு தான் என்ன? குலசையில இருந்து ராக்கெட் செலுத்த ஏற்படும் செலவு ஸ்ரீஹரிகோட்டாவை விட உண்மையாவே குறைஞ்சது தானா? அந்த கேள்விகளுக்கான பதில இப்ப பார்க்கலாம். ராக்கெட் ஏவுதளத்திற்கு ஏற்ற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா, நிலநடுக்கோட்டு பகுதி. ஸ்ரீஹரிகோட்டா நிலநடுக்கோட்டு பகுதியில இருந்து 13.72 டிகிரி வடக்குல அமைஞ்சிருக்கு. ஆனா குலசேகரப்பட்டினம் 8.36 டிகிரி வடக்குல இருக்கு. இந்த நெருக்கத்தால தான் விண்வெளிக்கு அனுப்பப்படும் ராக்கெட்டுகளோட சுற்றுப்பாதையின் தொலைவு குறையும், எரிபொருள் தேவையும் குறையும். வழக்கமா ஸ்ரீஹரிகோட்டால இருந்து செலுத்தப்படும் ராக்கெட்டுகள் இலங்கை, இந்தோனேஷியா ஆகிய நாடுகளின் மீது பறந்து விடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தென்கிழக்கு நோக்கி ஏவப்பட்டு அதுக்கப்புறமா கிழக்கு நோக்கி திருப்பப்படும்.
ஆனா குலசையில இருந்து ஏவும் போது திசையை திருப்பி விட வேண்டிய அவசியமே இருக்காது. இங்க இருந்து தெற்கு கிழக்கு திசை நோக்கியும் ராக்கெட்டுகளை ஏவ முடியும். ராக்கெட்டின் உதிரி பாகங்கள் நெல்லை மாவட்டத்துல உள்ள மகேந்திரகிரி திரவ இயக்க அமைப்பு மையத்துல ஒருங்கிணைக்கப்பட்டு சோதனை செஞ்சு சாலை வழியா ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு எடுத்து செல்லப்படுது. அதே போல கிரையோஜெனிக் என்ஜினோட எரிபொருளான திரவ ஹைட்ரஜனும் இங்க உற்பத்தி செய்யப்பட்டு எடுத்து செல்லப்படுது. இந்த மையம் குலசேகரப்பட்டினத்துல இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதால போக்குவரத்து செலவுகளுமே குறையும். இதே போல ராக்கெட்டுடைய உதிரி பாக தொழிற்சாலை அமைப்பதற்காக 1500 ஏக்கர் நிலம் தமிழக அரசிடம் கேட்கப்பட்டிருக்கு. கூடுதலா நிலம் கேட்டதோட அடிப்படையில 2233 ஏக்கர் நிலம் வேண்டுமென இப்ப கேட்கப்பட்டிருக்கு. அதுக்காக சிறப்பு மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில 8 தாசில்தார் தலைமையில குழுக்கள் அமைக்கப்பட்டு நிலம் கையகப்படுத்தும் பணியும் நடந்து வந்தது. நிலம் கையகப்படுத்தும் பணி 100% நிறைவும் இப்ப பெற்றிருக்கு. இந்த நிலையில 27 பிப்ரவரி 2024 அன்னைக்கு தமிழ்நாடு வந்திருந்த பிரதமர் மோடி ஏவுதளம் அமைக்க அடிக்கல்லும் நட்டாரு. தொடர்ந்து குலசேகரப்பட்டினத்துல இஸ்ரோவின் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்பட உள்ள நிலையில் அதற்கு முன்னோட்டமா 28/2/2024 அன்னைக்கு ரோகிணி அப்படின்னு சொல்லப்படுற சிறிய வகை ராக்கெட் வெற்றிகரமா விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு. திருவனந்தபுரத்துல உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆய்வு மையத்துல தயாரிக்கப்பட்ட RH-200 சவுண்டிங் ராக்கெட் பார்த்தீங்கன்னா 28/2/2024 பிற்பகல் 1:30 மணி அளவுல குலசேகரப்பட்டினத்துல தற்காலிகமா அமைக்கப்பட்டிருந்த கான்கிரீட் தளத்துல சிறிய ஏவுதளத்துல இருந்து விண்ணில் வெற்றிகரமா ஏவப்பட்டிருக்கு. இந்திய ராக்கெட்டுகளுக்கு முன்னோடியான இந்த RH-200 சவுண்டிங் காற்றின் திசை வேகத்தை அளவிட பயன்படுத்தப்படும். இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் இந்தியாவின் பொருளாதாரத்தை மேலும் பலப்படுத்தும் எனவும் உலக அளவுல இந்தியாவின் மதிப்பை அதிகரிக்கும் எனவும் கருதப்படுகிறது. இதே மாதிரி இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அந்த வீடியோவையும் நீங்க பார்க்கணும்னா நம்ம இன்சைட் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோவுக்கான நோட்டிபிகேஷனும் கரெக்ட் டைம்ல உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.